ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வளர்ற குழந்தைங்கள்ட்ட ஒரு 5 வயசு முடிஞ்சு 6 வயசு இருக்கிற மாதிரி குழந்தைய ஃபர்ஸ்ட் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறாங்கன்னு வைங்களேன். முதல்ல எல்லா டெக்னிக்கும் நீங்க சொல்லி கொடுத்துறீங்க, எல்லாம் முடிச்சிட்டீங்க. அவங்க வந்து ஸ்டேரிங் பிடிக்கிறாங்க. அந்த சமயத்துல அவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவீங்க, நீங்க என்ன வார்த்தை அவங்களுக்கு சொல்லுவீங்க அப்படின்னு எனக்கு வந்த கிளைண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்டப்போ எனக்கு கிடைச்சது மொத்தமே ஓவராலா ஒரு 3 கேட்டகரிக்கு சொன்னாங்க. பாத்துப்போ, பத்திரமா போ, விழுந்துராம போ. இந்த 3 கேட்டகரி தான் எல்லா பேரண்ட்ஸும் ஒரே மாதிரி சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேரண்ட்ஸ் நான் கேட்டிருப்பேன். எல்லாரும் சொன்ன பதிலும் இந்த 3 இதுல அடங்கிடும். சோ நான் அவங்க எல்லாத்தையுமே கேட்ட ஒரே கேள்வி, அதே கேள்விதான் இப்ப உங்கள்கிட்ட கேட்கிறேன். இந்த மாதிரி இந்த 3ல தான் நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம குழந்தை கீழே விழுகணும்னு நமக்கு ஆசையா? இல்லையா? நம்ம குழந்தை விழுந்துடக்கூடாதுங்கிற ஆர்வத்துல விழுந்துடக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். ஆனா நம்மளே அறியாம அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இன்புட் கொடுக்குறோம். பத்திரமா போ அப்படின்னு சொல்லலையே, என்னால முடியாதோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் லெவல் வந்து லோ ஆகும். அதே மாதிரி விழுந்துராத அப்படின்னு சொன்ன உடனே நம்ம விழுக போறோம், விழுந்துட்டு தான் வருவோமோ அப்படின்னு அந்த பிஞ்சு உள்ளத்துல அந்த பிரெயின்ல நம்ம நெகட்டிவ் இம்பாக்ட் வித்தவுட் அவர் நாலேஜ் நம்ம கொடுக்குறோம். நான் வந்து இது தப்புன்னு சொல்லலைங்க. ஏன்னா நம்ம வளர்க்கப்பட்ட விதம் அப்படிதான். நம்ம பேரண்ட்ஸ்ல இருந்து என்ன நமக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அதை அப்படி நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். இது தப்புன்னு நான் சொல்ல வரல. இப்ப காலகட்டங்களுக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் வேணும் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புற ஒரு விஷயம். என்ன சொல்லணும், அப்ப இது சொல்லக்கூடாது, இது நெகட்டிவா, அப்படின்னா பாசிட்டிவ் என்ன சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் வரும். பாசிட்டிவா என்ன சொல்லணும்னா, கோ ஸ்லோ அண்ட் கீப் லெஃப்ட். இது போதும் இல்லையா? அந்த குழந்தைங்க மெதுவா போகும்போது கீழே விழுந்தாலும் காயம் பலமா இருக்காது. கீப் லெஃப்ட்னு இப்பயே சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல நம்ம குழந்தையால சொசைட்டில எந்த ஆக்சிடென்ட்டும் இல்லாம டிரைவிங் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால சொல்ற விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கா, நம்ம பேசுற ஒரு விஷயங்களும் குழந்தைங்கள்ட்ட நெகட்டிவா சொல்றோமா, பாசிட்டிவ் இம்பாக்ட் கொடுக்குறோமா அப்படிங்கறத மட்டும் நிதானமா யோசிச்சு நம்ம பேசணும். அப்படிப்பட்ட காலகட்டத்துல தான் நம்ம இருக்கோம். திங்க் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் மாத்தி தான் யோசிங்களே. நன்றி.